சின்னவனே, தள்ளுங்க. சின்னவனே. அப்பா, அடுத்து நீ என்ன பண்ண போற? சிஏ பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நீயாவது படிச்சு வாத்தியார் பிள்ளை மக்கள்னு காமி, அதான் எனக்கு பெருமை. இல்லைன்னா வெளியில நான் வாத்தியார்னு சொன்னா 4 பேர் என்னைய காரி துப்புவாங்க. படிக்கலைனாலும் நாங்களும் வாத்தியார் தான். அவங்களாம் பசங்களுக்கு பாடம் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் நான் பயிருக்கு உரத்தை போட்டு வளர்க்குறேன். அப்போ நானும் வாத்தியார் தானே? ஆமா. சொல்லு. இந்த மாதிரி எகன மகனை பேசலாம் நிறைய பார்த்துட்டேன். எல்லாம் ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு தெரியுது. சோத்துல உப்பை நிறைய போடுன்னு சொன்னா கேட்டா தானே? எனக்கெல்லாம் அளவா தான் இருக்கு. 10லன்றவங்களுக்கு வேணா அள்ளி கொட்டு. இஞ்சாருங்க. இவருக்கு முணுக்குனா மூக்கு மேல கோவம் வந்து நிக்கும். இந்தா நீ என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. வெற்றி, அப்பா கோச்சிட்டு போறாரு பாரு. வாச வரைக்கும் போயிட்டு வந்துருவாரா? நீ ஏட்டிக்கு போட்டியா தானே பேசுற? என்ன பண்ண சொல்ற? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டு என்ன பண்றது? நம்ம ஊர் சுப்பிரமணிய சோசியம் அன்னைக்கே சொன்னான், அந்த சரஸ்வதியே இறங்கி வந்து உங்க அப்பாவோட நல்ல பாடம் நடத்தினாலும் உன் மண்டையில ஏறாதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இத நீ சொல்லவே இல்லையே. எனக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது. ஆமா. விட வெற்றி, படிச்சாதான் அறிவாளியா என்ன? உனக்கு தெரியுது. பெரியவனே, நீ தொழிலதிபர்ரா. உனக்கும் தெரியுது. ஆனா சில ஜென்ம 2 தோசை வேணுமா? ஞாயிறு கேரளா இருந்து நம்ம ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சுன்னு கவர்மெண்ட் இலவசமாக ஒரு டிவி கொடுத்துச்சு. அந்த ரிமோட்டு உன் கையில் மாட்டிட்டு படாத பாடுபடுதுடா. மானே, வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இருக்குன்னு ரொம்ப பேசுனேன். நாளைக்கு நீ குடிக்கிற டீயில் பள்ளி தான் மறக்கும். மண்டை காலங்காத்தாலே அந்த ஆளை ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கும் வேலை இல்லை, அந்த ஆளுக்கும் வேலை இல்லை. நாயர் 2 டீ. இப்போ முறை பண்ண பார்த்தியாடா? கசங்காமல் கலையாமல் வர்றத பவுடர் இறங்க ஏற்றுக்குருவாளுங்க போல. எல்லா ஐட்டத்தையும் அந்த பைக்குள்ளேயே எடுத்துருப்பாங்க போல இருக்கு. காலையில் சாயந்தரம் மல்லிகைப்பூ வாங்கியே உன் மாமன் சொத்து அழிக்க போறா பாரு. யாரில் வந்து கொடுக்குற? மூடு. ஏதாவது சொன்னா வாயை அடைச்சிரு. நில்லு நில்லு. இப்போ எது கொண்டாட்டுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி வேற கேக்குறீங்களாக்கும்? இங்க விருந்தாளிங்க யாராவது வந்தா இருக்கிறத கொடுக்கறதா நம்ம பழக்கம். டீ வேணுமான்னு கேட்டேன், நீ வேணான்னு. சரி சிகரெட் தான் பிடிக்கும் போலான்னு பிடிக்கிறியான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? இந்த ரோட்ல எல்லாம் வச்சு கேலி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா. வீட்டுக்கு வந்தா மட்டும் உங்க அப்பா தட்டுல வெத்தலை பாக்க வச்சு, வாங்க மாப்பிள்ள வந்து என் பொண்ணை கொஞ்சம் கேலி பண்ணிட்டு போங்கன்னு. ஏண்டி ரோட்லயும் பார்க்க விட மாட்டீங்க, வீட்லயும் பார்க்க விட மாட்டீங்க. நாங்கெல்லாம் பார்க்கலன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க கண்ணை வீங்கி ஏங்கிட மாட்டீங்க. ஆளை பாரு. உருள தீனிய குறை. ஏன்டா டெய்லி அவகிட்ட வம்புலுக்குற? டேய் லைஃப்னா முட்டலும் மோதலும் வேணும்டா. பங்கடா நல்லவங்களா? டெய்லி கோட்டிங் விட்டுட்டே தான் திருவாங்க போல. முருகு 2 டீ சொல்றா. நீ கூட சொல்லலாம், நான் இருக்கு கேட்கும். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு போச்சுடா, ஒருத்தரே விட மாட்டேன்றான். வம்ப விலை கொடுத்து வாங்காதானா கேட்கறானா பாரு. இது வம்பு இல்லடா, மாப்பிள்ள ஒரு அம்பு. ஏன் மாமா கல்யாணமானவளை பார்த்து கண்ணடிக்கிறியே? இல்ல நல்லாவா இருக்கு? ஏன் நீ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊர் திருவிழாவுக்கு சாமி கும்பிட வரேன்ற பேர்ல புதுப்பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஊர் திருவிழா கூட்டத்தில் இந்த மாமனை அங்கே நின்று பார்க்கறதும் இங்கே நின்று பார்க்கறதுமா சைட் அடிச்சா? அப்பெல்லாம் நாங்கள் கண்ணடிச்சா வைக்கப்பட்டீங்க, இப்போ பண்ணா மட்டும் கோவம் வருதோ? நான் இப்போ உங்க பங்காளியை கல்யாணம் பண்ணிருக்கேன், முறைப்படி நீங்க என்ன மதுரின்னு கூப்பிடணும். இந்த பவுசெல்லாம் இங்கே செல்லாததா? அன்னைக்கு நீ எப்படியோ அப்படிதான் என்னைக்கும். எங்க அத்தமகளை நான் கடைசி வரைக்கும் சைட் அடிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன யாரு கேப்பா? அதெல்லாம் கண்டமனூர்காரங்க வியாக்கியானமா தான் பேசுவீங்க. ஏய் இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய் ஆளுங்க முன்னாடி அப்படிதான் போவாங்க. இழிச்சுட்டே போனா எங்க அத்தமலை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? பின்னாடி பார்த்து பேசாதீங்களா, முன்னாடி போய் பாருங்க. இந்த மாமனை ரசிப்பாளுங்கடா. மாமேன்னு என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி இம்சை பண்ண போறாங்களோ. நேரடியாவே கேக்குறேன், ஆளும் தோரணை ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன நடக்குதுங்க? ஓ இதை கேட்குறியா? அந்த விவசாயத்துக்காக தஞ்சாவூர் போன. நிறுத்து. ஏற்கனவே ஒத்தாசை ஒரு கதை சொல்லிட்டாப்புல, நீ புதுசாக கதை சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, உண்மையை சொல்லு. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? இப்போ நீ பஸ்ஸில் போகிற, கூட்டத்தில் யாராவது உன் காலை மிதிச்சுறாங்க, அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? மிதிச்சவன் செவுட்லேயே ஒன்று வைப்பேன்,
ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியலையே. ஏன்? சாரிங்க, நான் கவனிக்கல. சாரி. என்னடி? காலை மிதிச்சிட்டேன். சாரிங்க, சாரி. ஏப்பா அந்த பொண்ணு எத்தனை தடவை சாரி கேட்குதுல்ல, அப்புறம் இந்த முறை முறைக்கிற? எது முறைக்கிறேண்ணா? போயா. சாரி, கால் வைக்க இடம் இல்லாയിരുന്നു, அதனால மிதிச்சிட்டேன். சாரி. ஐயோ எனக்கு வலிக்கலைங்க. இல்ல கூட்டத்தை தெரியல. சாரி. எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வலிக்கலைங்க. வேணா நீங்கள் மிதிங்களேன், எனக்கு வலிக்காது. அட மிதிங்களேன் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மிதிங்களேன். அவள் என் காலை மிதித்து காதலை பதித்து விட்டாள். வெற்றி, என்ன இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? கவிதை லவ் தம்பி, அண்ணனுக்கு லவ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, அடுத்த 1 மணி நேரத்தில் ஆளே மாறி அவன் முன்னாடி போய் நின்னல. மண்ணை டெஸ்ட் பண்ண கொடுக்கணும், உள்ளே போகலாமா? போலாம் போங்க. என்ன தெரியல, பஸ்ஸு காலு சாரி. ஓ, அதான் அங்கே சாரி சொல்லிட்டேன்ல. மண்ணு ஆராய்ச்சி. ஓ ஓகே, அங்கே லாஸ்ட் போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு கவுண்டர் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகே. கவுண்டரா? நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சார்ட். மேடம் கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஹலோ, உங்களுக்கு மண்ணை பற்றி டீட்டெயில் வேணுமா, என்னை பற்றி டீட்டெயில் வேணுமா? எங்கள் ஊரில் 100 ஏக்கர் நிலம் கருகி நாசமாக கிடக்கு. அதை காப்பாற்ற யாரை பார்க்கணும்னு தெரியாமல் தவிச்சு நின்னேன். உங்களை பார்த்தவொடனே தான் எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஃப்ரெண்ட் டெஸ்கா? When I talk, you know middle talk. I tell HOD, where is apprenticeship price? Where is apprenticeship price? மண்டவெல்லாம் எட்டுனே இந்த ஒரு நிமிஷம். ஆல் பாய்ஸ் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். என்னடா இங்கே? நான் இங்கே தானே லேப் பட்டேன்டா இருக்கேன். ஆமாம், இது என்னென்ன கோலம்? டேய் என்ன காலை மிதிச்சதுக்கு இல்லாமா காதல் வரும்? டேய் அட அது இல்லைண்ணே, இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் இல்லைன்னாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே. இப்போ என்ன பாரு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். டேய் நீ சொன்னா கேட்க மாட்டேன். அந்த மேடம் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க. ஓன் படிப்புக்கெல்லாம் அவங்க கிட்டே நெருங்க முடியாது. டேய் சரிண்ணே, நீ முடிவே பண்ணிட்ட. அவங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காங்க. ஆடா அதானே அந்த இயற்கை வேளாண்மை. அவங்கள அவ்வளோ சாதாரணமெல்லாம் யாரும் போய் பார்த்துட முடியாது. இந்த உரக்கடைக்காரங்க தான் அடிக்கடி போய் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு போவாங்க. அடுத்த வாரமே உரக்கடை வச்சிருப்பியே? அடுத்த நாளே வச்சுட்டேன். அதையும் காமிச்சேன். குட் மார்னிங் மேடம். மேடம் 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 என்ன வேணும் உங்களுக்கு? புதுசாக உரக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். மேடம் 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 என் நம்ம மட்டும் தெரிஞ்சுதான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. இந்த நேற்றே கடை ஆரம்பிச்சு, நேற்றே உரத்தை வாங்கி, நேற்றே ஓப்பன் பண்ணிட்டேன் மேடம். இந்த லைசன்ஸ் கூட வாங்கிட்டேன் மேடம். எங்கள் ஊர் நிலத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களையும் என்னையும் விட்டால் வேறு ஆளே இல்லைன்றனால தான் இந்த அவசர முடிவே. ஏய் ஜனனி, மேம் கூப்பிடுறாங்க. ஜனனி 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 ஜகம்னி. ஓ, பாட்டாவே வச்சிட்டியா? லவ்டா. ஒத்தா செட்டு சாவி இருக்கு, வாங்கி கடையை திறந்து வை. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? உட்கார வச்சு பக்கம் பக்கமாக பேசினா. எந்த ஒரு பயிருக்கும் 16 டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அவசியம். நீங்க போடுற யூரியா, பொட்டாசியம், யூரியா பொட்டாசியம் എത്ര ഇട്ടാലും 3 സത്ത് தான் കിട്ടും. ஆனா வெர்மி கம்போஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ். மண்புழு கழிவு. மண்புழு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அதுல 16க்கு 16 சத்தையும் அப்படியே கிட்டும். அவ்வளோதானா?
பாருங்க, நான் படிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது மறந்து இருந்துட்டு போயிருக்க போறீங்க. ஐயோ, நான் சொன்னதை வச்சு உங்க ஊர்ல பெரிய கிரீன் ரெவல்யூஷனே பண்ணலாம். விட்டுருங்க ப்ளீஸ். சரி, உன் கொட்டா முடிஞ்சு உடனே உதவாக்கிற ஒத்தாசையை கூட்டு போயிருப்பியே. கற்பூரம்டா. அண்ணே ஒரு லாலிபாப் கொடுங்க. ஏய், 2 வருஷமா இந்த பிள்ளைக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கே, பங்காளிட்ட அடுத்த பிள்ளைக்கு ரெடியா சொல்ல வேண்டியதானே? என்னது? பங்காளிட்ட தாம்மா சொல்ல சொன்னேன், அதுக்கே எந்த கோவிக்க வைக்கிறவ? அதானே பார்த்தேன். நீங்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொடுங்க. என்ன பங்காளிக்கா? பாயாசத்துக்கு. பாயாசத்தை பங்காளிக்கு தானே ஊத்துவ? நீங்க கொடுங்க. ஏன் நீ வேணா போய் குடிச்சிட்டு வா. ஒரு வரமுறை இல்லாம பேசாதடா. யாரு? நான். சரித்தான். என்ன மாப்பிள்ள, நாயர் கடையை விட்டுட்டு ஊர் நடுவில் வந்து உட்காந்துட்டா? இவன் என்ன பண்ணுவேன்? கேள்விக்கார பிள்ளைய அதை வாங்குற இதை வாங்குறேன் வேணும்னே கடையை பக்கம் வருதுகள்ல. பாம்பஞ்சிலிருந்து பல்லு பிறந்த வரைக்கும் மாப்பிள்ளையால மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும். என்ன மாப்பிள்ள? என்ன விடுறா, வர வர இவன் போக்கு சரியில்லையே. அது என்னன்னு கேள்றா. நான் என்ன மாப்பிள்ள பண்ணேன்? புதுசாக காலையில் 8 மணிக்கு அந்த தாமரை பஸ்ஸை பிடிச்சிரியே, எதுவும் விசேஷமாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செமஸ்டர் வருது, சீக்கிரமாக காலேஜ் போயிட்டா கிளாஸ் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் படிக்கலாம்ல. அப்படியா? டேய், எங்களுக்கு தோட போறியா? இப்போதான் செமஸ்டர் முடிஞ்சுச்சு, அதுக்குள்ளே எப்படா? இல்லை மாப்பிள்ள, ஆரியஸ். டே கட்டையா, நீ சொல்கிறா, நீ தான் உண்மையாக சொல்லுவ. எதுக்குடா டெய்லி காலையில் அந்த பஸ்ஸை பிக்கப் பண்ணுறீங்க? எதுவும் மாட்டிருச்சா? ஆமாம்மா, என்னடா பண்ண சொல்கிற? சொன்னால் நீ மறைக்கிற, சொல்லலைன்னா அவர் அடிக்கிற மாதிரியே பார்க்குறாரு. நல்ல விஷயம் தானடா, இதை ஏன்டா மறைக்கிற? இல்லை மாப்பிள்ள, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேண்ணா. பொண்ணு யாரா? முஸ்லம்பட்டிக்காரி. பேர் தெரிலடா. நீ ஆரம்பிச்சிட்டியாடா பேர் தெரியாமல் விரட்டுறது, அட்ரஸ் தெரியாமல் விரட்டுறதுன்னு? நான் என்னடா பண்ணேன்? அவள் சட்டை பண்ணே மாட்டேன்றா, பார்க்குறாளா பார்க்கலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. மார்கனா இருக்குமோ? நம்ம ஆள் விரட்டி இருக்கேன், ஒருத்தி கண்டுக்காமல் போயிருக்கா, சும்மா விடலாமா? மாப்பிள்ள, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 4 மாதம் தான்டா ஆகுது. 4 மாசமா ஒருத்தி உன்னை சுத்தல்ல விட்டுருக்கா, அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியுமா? டேய், உனக்கு உண்டு, அது எங்களுக்கு தான்டா. மாப்பிள்ள, நாளைக்கே நாம் அந்த தாமரையில் ஏறுறோம், 4 வாரத்தில் மாப்பிள்ளைக்கு செட் பண்ணி விடுறோம். சரி மாமா. நீ அந்த மாமாவை அழுத்தி சொல்கிற. யோ, யாராவது உனக்கு குப்புற பிடிக்க வச்சு அயன் பண்ணாங்களா? நீ தானே நல்ல வெறப்பா வர சொன்ன. என்ன வரப்போ? என்ன கைய வாங்குற? ஓ சகவாசம் எனக்கு தேவையில்ல, ஆளவடியா. ப்ளீஸ் போயிடாதயா. ஜமீன்தார் தொடலாமா? கைடியா. யோ, சத்தம் போடாதயா. ஒரு ஸ்டெப் பேக்ல போ. உனக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்ய நீ வரல, தெரிஞ்சுக்க. உதவி செய்ய ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா தட்டி கொடுத்து வேலை வாங்க. கத்தாதயா. ஜமீன்தார் கும்பிட போறான். சாரிப்பா. யோ, எங்க ஊர்ல ஐயா பெரிய ஜமீன்தார். நீங்க சொன்னது அப்படியே ஐயாட்ட சொன்னேன், பாவம் அவருக்கு புரியலையா. அதான் நீங்களே சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னது? ஐயாவுக்கு வேர்க்கடலை போட 200 ஏக்கர்ல. 200? ஐயா பதறாதீங்க, வடக்கிழக்கு 300 ஏக்கர் அப்புறம் கேட்டுக்கலாம். 300? ஏய், மொத்தத்தையும் மண்டையில ஏத்தாத. இப்ப கடலை போடுறது எப்படின்னு கேட்போமா? கடலை போடுறது எப்படி, ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுவேன். மீனாட்சி தாச்சி, உங்க ஜாக்கிரதை தாச்சி. சாயந்தரம் வந்து அளவு ஜாக்கெட்டோட வாங்கிட்டு வாங்க. யாவரத்து கிடக்காட்டியா? அந்த பொம்பளை ஏற்கனவே 40 ரூபா தரணும். இது கடையை மாத்திருவீங்களா? என்னையா? ஆமா மேடம், ஜமீன்தார் பேசுறேன். யோ, என் பேர் என்ன? ஆமா, ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஜமீன்தார் பேசுறேன். சொன்ன கேளியா? யோ, 300 ஏக்கர் ஜமீன்தார் பேசுறேன். யோ, 300 பிளஸ் 200 500 ஏக்கர் ஜமீன்தார். கடையை திறந்து வச்சு ஒரு டீக்கு வெளி இல்லையே. தம்பி, டீ சாப்பிடலாமா? மூடுல ஒத்தாச. எது மூடு இல்லையா? எப்ப டீ சாப்பிட்றதுக்கெல்லாம் மூடு வரணும்? எனக்கெல்லாம் எதுக்குமே மூடு வராது, நான் வர வச்சுக்கிறது கிடையாது. வர வச்சுட்டாலும் கழுத வளருது. நீ டீ வாங்கிட்டாடா? சும்மா ஒத்த சார், எனக்கு மூடு இல்லை. உனக்கும் டீ கேட்டல, சாப்பிடலாமா? தம்பிக்கு மூடு வந்துருச்சு. வாராமலி சீக்கிரம் சட்டை எடு, தம்பிக்கு மூடு மாறிட போகுது. நீ எங்க போற? மூர்த்தி வருவான், கடையை திறந்து பார்த்துக்குவான், நாங்க டீ சாப்பிட்டோம். வாராமலி, உனக்கு டீ போடாம சிரமம் வேண்டாம், நான் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எடுப்பா எடுப்பா. மாத்தாடி கட்டா பசங்க இவனுக்கு உள்ள பூச்சி பூச்சி அடிப்பாங்க. வண்டி நிறுத்துப்பா. வாராமலி, புருஷனுக்கு சட்டை எடுத்தியா, பூட்டுக்கு சாவி எடுத்தியா? உள்ள வந்து
அப்பாடா யாரும் இல்லை. ஏன்டா அவ்வளோ லேட்டு? வா. எங்கடா? வா. ஐயோ நீ ஏன்டா நிக்கிற? பஸ் எடுக்க சொல்றா. வாடா. விட்டுறாதீங்கடா. வேமா வாடா. பையன் பதட்டமா இருக்கான், பக்குவமா நடந்துக்குவோம். ரொம்ப வழியா வந்துடலாம் வாங்குறா. முன்னாடி கண்டக்டர் கூப்பிடுறாரு. என்ன? யோ யார் வந்துட்டான்னு பாரியா. யோ பாட்டை போடியா. அந்த பாட்டு எதுக்கு ஏமாத்தினா? காற்று கச்ச வந்துட போகுது, பேசாம முடிச்சு கொடுத்துருவோம். உன் விதி, முயற்சி பண்ணுவோம். டேய் எங்கிட்டா போவா? தெரில மாப்பிள்ள. எங்கிட்டு போவான்னு கூட வாடா தெரியாது. எப்பவுமே பஸ் அவுட் இறங்கணும்னு எஸ்கேப் ஆயிராளுங்க. அப்புறம் என்ன நின்று உன்னை ஓட்டிட்டா போவாளுங்க? என்ன பாக்குற? இதெல்லாம் விளங்காது, நம்மளுக்கு இருக்காக்கி விட்டு போயிடுவாங்க. ஏண்டா 4 மாசமா அவ பின்னாடி சுத்துறேன்னு சொல்ற, எங்க படிக்கிறான்னு கூடவா தெரியாம தெரிஞ்ச? அவ கண்ணை மூடி திறக்கக்குள்ள சிட்டா பறந்துடுறா. உன்னைய வேண்டாம் கண்ண மூட சொன்னது, அவளுக்கு முடிச்சிருக்கப்பவே பறந்துருவாளுகளே. ஏய் ஒருத்திய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ வீட்டு ரேஷன் கார்டு வரைக்கும் ஆடா எடுத்துடணும். நீ வேற, இவன் அவ வீடு வரைக்கும் கூட போய் தர மாட்டேன். பாக்கெட்ல காசு இருந்தா எடுத்துக்க, பரோட்டா வாங்கி தந்துட்டு போவோம். ஏய் சாயா போட்டா சரியா வராது. ஆமா அப்படியே கம்ப சுத்துறோம், வேலையை பாரியா. என்னடா நம்மளை தேடுறாளா? ஆமாப்ல. ஏய் பஸ் கிளம்புடா. ஏய் போடா. ஏறிட்டானடா? ஏற்றான் மாப்பிள்ள ஏற்றான். நீ போய் ஏறுறா. நீ எங்கடா போற? நீ என்னையே தான் சொல்றேன்னு நினைச்சேன் மாப்பிள்ள. நம்ம பார்க்கறது முக்கியம் இல்லடா, அவளுகளை பார்க்க வைக்கணும். அதுக்கு 1008 வழி இருக்கு. பொறுமையா இரு. பஸ் போகுதுடா. ஏய் வேமா போகாத, மெதுவா ஓடுறா. தருதலையா போறதுக்கு இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க பாரியா. ஏய் ஏய் என்னடா என்னைய ஹீராக்கணும்ட்டு எல்லாரையும் இவனை பார்க்க வச்சுட்டான். ஏய் மெதுவா வந்து ஏறானா வேமா வந்து ஏறிட்டு இப்போ என்ன நோட்டம் சொல்றியா? இங்க என்ன ஓட்டப்பந்தயமா வைக்கிறாங்க? டேய் பஸ்ஸை முன்ன விட்டு பின்னாடி பிக்கப் பண்றதாண்டா ஒரு வித்தையே. இவனை வச்சு எப்படி தேர் இழுக்க போறோன்னு தெரியலடா. மாப்பிள்ள இங்க ஹீரோல உருவாக்க முடியாது, நாமள தான் ஆயிக்கிறேன்னு. என்ன ரன்னிங்ல சேப்பா இருக்க வேறுனா ஹீரோவும் பாலுக, அதே கருப்பா இருக்க வேறுனா காமெடியும் பாலுக. அதுக்கெல்லாம் நம்ம சங்கடப்படவே கூடாது. பச்சை கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஆங்கில அவ கண்ணுக்கு நம்ம அஜித் மாதிரி தெரியும், அப்ப லாக் பண்ணுடா. என்ன அவளை பாடுறா.